Hello friends, இது உங்க சூப்பர் சுவை தமிழ் யூடியூப் சேனல். சில பெண்கள் சமையல் சூப்பரா செய்வாங்க, பட் எல்லாராலையும் அவங்கள மாதிரி சமைக்க முடியுமான்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டம்தான். பிகாஸ் அவங்கெல்லாம் சமையல்ல நிறைய வித்தைகளை கத்து வச்சிருப்பாங்க. அதனால அவங்க சமையல் ராணியா இருப்பாங்க. நாம இன்னைக்கு இந்த வீடியோல சமையல்ல டேஸ்ட் கொண்டு வர கொஞ்சம் ட்ரிக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நம்பர் 1, முட்டைகோஸை கட் பண்ணும்போது அதில் இருக்க தண்டை தூக்கி போடாமல் சாம்பாரில் யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முட்டைகோஸ் உங்களோட ஜீரண சக்தியை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவங்க முட்டைகோஸ் யூஸ் பண்ணி சாலட் செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் ப்ராப்ளமில் இருந்து ரிலீஃப் கிடைக்கும். நம்பர் 2, கருவேப்பிலை ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு நினச்சா இனி அதை ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு அலுமினிய பாத்திரத்தில் போட்டு வைங்க போதும். கருவேப்பிலை எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்பர் 3, நிறைய பேருக்கு கொழுக்கட்டை செய்ய வராது. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் கொழுக்கட்டை ஒட்டாமல் பிரிஞ்சிடும். பட் இதுக்கு ஒரு வழி இருக்குது. கொழுக்கட்டைக்கு மாவு கிளறும் போது தண்ணியோட ஒரு கரண்டி பால் விட்டு கிளறுனா கொழுக்கட்டை கரெக்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 4, டெய்லி அரிசி மாவு தோசை சாப்பிட்டு போர் அடிச்சா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரவையை உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதில் உளுந்து அரைச்சி போட்டு தோசை சுட்டா தோசை ரொம்ப சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லையும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 5, சப்பாத்தி நல்லா உப்பி வந்தால் தான் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். பட் அதுக்கு கொஞ்சம் நிறைய எண்ணெய் தேவைப்படும். பட் ஒரு ட்ராப் எண்ணெய் கூட விடாமல் சப்பாத்தியை உப்ப வைக்க ஒரு வழி இருக்குது. சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது 1/4 டம்ளர் பால் சேர்த்து பிசைஞ்சா சப்பாத்தி எண்ணெய் இல்லாமலேயே நல்லா உப்பி வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 6, குழந்தைங்களுக்கு பிரெட் வச்சு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பட் பிரெட் கட் பண்ணும்போது ஒழுங்காக ஷேப் வராது. பிரெட் நிறைய வேஸ்ட்டும் ஆகும். இதுக்கு ஒரு வழி இருக்குது. பிரெட்டை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கத்தியை கொஞ்சம் சூடு காட்டி வெட்டினா நம்ம நினச்ச ஷேப்புக்கு வெட்டலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 7, பால் காய்ச்சலைனா பால் திரிஞ்சு போயிடும். சப்போஸ் நீங்கள் பாலை காய்ச்ச மறந்துட்டீங்கன்னா இனி பால் திரிஞ்சிடும்னு பயப்பட வேண்டாம். பாலை காய்ச்சறதுக்கு முன்னாடி அதில் ஒரு பிஞ்ச் சோடா உப்பு சேர்த்து பால் காய்ச்சினா பால் திரிஞ்சு போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 8, ஸ்வீட்ஸ்லாம் கொஞ்சம் நேரத்திலேயே ட்ரை ஆகி வேஸ்ட் ஆகிடும். இனி இப்படி ஆகாமல் இருக்க ஸ்வீட்ஸ் மேலே கொஞ்சம் தேனை தடவி வைங்க. ட்ரையும் ஆகாது, வேஸ்ட்டும் ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 9, தேங்காய் துவையலுக்கு தேவையான பொருளை அரைக்கும் போது கொஞ்சம் தனியாவையும் சேர்த்து அரைச்சா துவையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்பர் 10, வீட்டில் வாங்கி வச்ச கருவேப்பிலை காஞ்சி போச்சுன்னா அதை இனி தூக்கி போடாதீங்க. இட்லி அவிக்கிற பாத்திரத்தில் தண்ணி கூட இந்த கருவேப்பிலையையும் போட்டு இட்லியை வச்சா இட்லி நல்லா வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்பர் 11, கேரட்டை ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஒரு 2 நாளில் வாடிடும். பட் கேரட்டை வாடாமல் பார்த்துக்க ஒரு வழி இருக்குது. கேரட்டை வாங்கினதும் தண்ணியில் போட்டு வச்சுருங்க. நைட் வெளியே எடுத்து வச்சுருங்க. திரும்பவும் காலையில் கேரட்டை தண்ணியில் போட்டு வைங்க. இப்படி செஞ்சால் கேரட் 10 நாள் வரைக்கும் வாடாமல் அழுகாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 12, குலோப் ஜாமுன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட். பட் அதோட பாகு சீக்கிரமாக உறைஞ்சி போயிடும். இதனால் குலோப் ஜாமுனோட டேஸ்ட் குறைஞ்சிடும். இப்படி ஆகாமல் இருக்கணும்னா குலோப் ஜாமுக்கு பாகு ரெடி பண்ணும்போது 1 ஸ்பூன் தேன் விட்டு இறக்குங்க. இப்படி செஞ்சால் பாகு சீக்கிரமாக உறைஞ்சி போகாது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்பர் 13, கத்தியோட கூர்மை கொஞ்ச நாள்லையே மழுங்கிடும். இப்படி ஆகாமல் இருக்கணும்னா கத்தியில் தேங்காய் எண்ணெயை தடவி வைங்க, கூர்மை மங்காது. நம்பர் 14, நிறைய பாத்திரங்களில் காப்பர் கோட்டிங் இருக்கும். பட் யூஸ் பண்ண இந்த காப்பர் கோட்டிங் மங்கி போயிடும். இப்படி ஆகாமல் இருக்கணும்னா கொஞ்சம் உப்பையும் வினிகரையும் பாத்திரத்துக்கு மேலே பூசி துணியை வச்சு அழுத்தி தொடங்க. இப்படி பண்ணால் பாத்திரம் புதுசு மாதிரி மின்னும். நம்பர் 15, பச்சை மிளகாயை வாங்கி வச்சா ஒரு நாள்லையே வாடிடும். இப்படி ஆகாமல் இருக்கணும்னா பச்சை மிளகாயோட காம்பை கிள்ளி வைங்க. இப்படி செஞ்சால் பச்சை மிளகாய் ஒரு 3 நாள் வரைக்கும் வாடாது. நம்பர் 16, வீட்டில் கோதுமை மாவு இருந்தால் டக்குன்னு அதில் வண்டு வந்துடும். ஸோ வண்டு வராமல் இருக்கணும்னா கோதுமை மாவில் கொஞ்சம் சால்ட்டை கலந்து வைங்க. வண்டு மாவு கிட்ட கூட வராது. நம்பர் 17, ஆம்லேட் செய்யும் போது முட்டையோட வெண்ணெயை நல்லா கலக்கி செஞ்சால் ஆம்லேட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 18, நார்மலான ரசம் செஞ்சு போர் அடிச்சதுன்னா இந்த மாதிரி இனி ட்ரை பண்ணுங்க. 4 மிளகாய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 4 பல் பூண்டு இதெல்லாம் நல்லா கரகரன்னு அரைச்சிக்கோங்க. கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டு கடுகு தாளித்து அரைச்சி வச்சதை வறுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் புளியை கரைச்சி உப்பு, மஞ்சள், வெல்லம், கருவேப்பிலை போட்டு வறுத்து வச்ச பொடியையும் போட்டு நல்லா பொங்கி வந்ததும் இறக்கிடுங்க. இந்த ரசம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 19, தக்காளி, எலுமிச்சம்பழம்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா அதை உப்பு கலந்த தண்ணியில் போட்டு வைங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்பர் 20, கேழ்வரகு, கம்பு, பாசிப்பயிறு, பட்டாணி, தட்டைப்பயிறு, கொள்ளு, வேர்க்கடலை, கோதுமை
இது ஒன்னொன்னுத்தையும் 100 கிராம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் தனித்தனியாக முளவிட வச்சு நல்லா உலர்த்தி வச்சுக்கோங்க. அப்புறம் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூட சுக்கு, ஏலக்காய், முந்திரி, பாதாம் பருப்பு சேர்த்து அரைச்சா சத்து மாவு ரெடி. இன்ஸ்டன்ட் மிக்ஸுக்கு பதிலாக இதை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம சூப்பர் சுவை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.